எல்லாருக்கும் டான் பிராட்மேனை பத்தி தெரியும். பிளாக் பிராட்மேனை பத்தி தெரியுமா? பிரேக்கிங் த பேரியர் அப்படின்னு எல்லாரும் பவுமாக்கு ஸ்டேட்டஸ் போட்டீங்க. பட் பவுமாக்கு 80 வருஷம் முன்னாடியே ஒருத்தர் பேரியர்ஸை பிரேக் பண்ணாரு. ஜார்ஜ் ஹெட்லி கிரிக்கெட் ஹிஸ்டரியோடைய முதல் கருப்பின கேப்டன். வெஸ்ட் இண்டீஸ்க்காக இவர் 22 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டு 2190 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 60.83. இவர் 10 டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமானது இங்கிலாந்து அகைன்ஸ்டா இவர் அடிச்ச 270 நாட் அவுட் 1935ல. இவர் விளையாண்ட காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சுமாரான டீம் தான். வெஸ்ட் இண்டீஸுக்காக 25% ஆஃப் த ரன்ஸ் அந்த டைம்ல இவர் மட்டுமே அடிச்சிருக்காரு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸால அடிக்கப்பட்ட முதல் 14 டெஸ்ட் செஞ்சுரிஸ்ல 10 டெஸ்ட் செஞ்சுரிஸ் இவர் அடிச்சதுதான். இவருடைய பேக் ஃபுட் பிளே ரொம்பவே அழகா இருக்கும்னு அந்த காலத்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தலைவனுடைய ஹுக் ஷாட், லேட் கட், ஸ்கொயர் கட்டை பத்தி எழுதாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு எழுதி தள்ளி இருக்காங்க. நான் ஈஸியான கண்டிஷன்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டேன், டஃப்பான கண்டிஷன்ஸ்ல தான் பேட்டிங் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல அனலிஸ்ட் கிரிக்கெட் பிச்சர்ஸை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு பேட்டிங் ஆட ரொம்ப ஈஸியான கண்டிஷன்ஸ், இன்னொன்னு பேட்டிங் ஆட ரொம்ப டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ். இந்த டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ்ல இவருடைய ஆவரேஜ் 40. இதே டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ்ல டான் பிராட்மேனோட ஆவரேஜ் ஜஸ்ட் 17 தான். ஒரு கிரிக்கெட் ஃபேனா டான் பிராட்மேனை நம்ம நிறைய கொண்டாடி இருப்போம். பட் அந்த டான் பிராட்மேனே ஒரு இன்டர்வியூல தன்னை விட ஜார்ஜ் ஹெட்லி ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லியிருக்காரு.